ஹாய் சோல்ஜர்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் உப்பு கப்புரப்பு தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த படத்தோட மூவி ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா படம் அவ்வளோ ரொம்பவே லேகா இருந்தது. ஸோ ஓவரா பேசாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். நான் உங்கள் ஸ்ரீராம் எஸ்கே. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் அமைச்சுங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போறோம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தோம்னா படத்துல ஊர் தலைவர் இறந்துறாங்க. ஊர் தலைவரோட பொண்ணு தான் கீர்த்தி சுரேஷ். ஸோ ஊர் தலைவர் இறந்தோடனே கீர்த்தி சுரேஷ் அந்த பொறுப்பு வருது. ஸோ அந்த பொறுப்புல இருந்து இவங்க எப்படி கொண்டு போறாங்கிறது தான் படத்தோட கான்செப்ட் எல்லாமே. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னதுன்னா, இங்க நம்ம இறந்தவனுக்கு அப்புறம் புதைப்பாங்க தெரியுமா, அதுல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனைன்னா அதுல 4 இடம் தான் இருக்கு புதைக்கிறதுக்கே, மற்ற இடமே இல்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. கதையோட மூவ்மெண்ட் அதுதான். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா படத்துல காமெடியே கிடையாது. கீர்த்தி சுரேஷ் ஏதோ காமெடி பண்ற மாதிரி அப்படியே பண்றாங்க. ஆனா அது சத்தியமா அது பிடிக்கல. சத்தியமா அது காமெடி மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவங்க ஆக்டிங் எனக்கு ஓரளவு ஆவரேஜ் தான். ரொம்பலாம் சொல்ல முடியும். ஏன்னா பல இடங்கள்ல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு. அவங்க ஆக்டிங் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ படத்துல ரொம்பவே ஸ்லோ தான், ரொம்பவே லேக் அடிக்கி, ரொம்ப ரொம்ப லேக் அடிக்கி. படம் சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி தான், ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி தான் எடுத்த மாதிரி இருக்கு. ஏங்க 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 சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனாமிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு, பூசுட்டு மாதிரி இருக்கு. அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, ஷார்ட் பிலிம் தான். ஷார்ட் பிலிமே எடுத்துருக்கலாம். இதை புது ஃபுல் படமா எடுத்து படத்திலோட ரொம்பவே கொலாப்ஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு தோன்றுது. அதுக்கப்புறம் படம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு காமெடி எடுபடல, ஆக்டிங் எடுபடல. அதுக்கப்புறம் ஊர் ஊர் தலைவர் இப்போ பதவி வருது. அந்த பதவிக்குள்ள இவங்க ஒரு ஸ்ட்ரிக்டானவங்க இருந்த மாதிரி இல்லை, சும்மா ஏனோ தானே இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இந்த பணக்காரங்க இருப்பாங்களா, அவங்க ரெண்டு பேர் சைடுல அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அது எதுக்கு அடிக்காங்கன்னா, கரெக்டா இதுக்கு நம்ம புதைக்கிறதுக்கு அடிக்கிறாங்க. எனக்கு தான் அந்த இடம் புதைக்கிறது, நான் செத்த எனக்கு தான் அந்த இடத்துல சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. என்னடா இது இப்படிங்கிற மாதிரி இருக்கு படத்துல ஸோ படம் ஆவரேஜா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப லேகு, ரொம்ப இது. நம்ம அந்த அமேசான் ஓடிடில தான் படமே வந்துச்சு. தியேட்டர்ல போனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அமேசான்ல அமேசான் ஓடிடில பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறமும் ரொம்பவே படம் இதாக தான் இருக்குது. சரி, படத்தோட பாதி கதை சொல்லிட்டேங்க. இவ்வளவுதான் பாதி கதை. மிச்ச பாதி கதை அவர் இந்த குழி தோன்ற ஒருத்தர் உண்டு. அவர் தான் இந்த கதையோட சப் கேரக்டர் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் பாதி கதையை கொண்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் குழி தோன்றதுனால அவங்க அம்மா ஆசைப்பட்டதுனால எனக்கு இந்த இடத்துல ஒரு இது வேணும். சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் வேணும்ப்பா, நீ எனக்கு எப்படியோ ஒரு பார்த்துதான். ஏன்னா அவர்கிட்ட வருமானம் கிடையாது. ஸோ அவர் ஒரு சீட்டிங் பண்றாரு. சீட்டிங் பண்ணி எடுத்து இந்த இடத்துல ஏற்கனவே இறந்த மாதிரி காட்டுறதுனால அந்த இடம் அந்த இடம் ஃபுல்லா இருக்கும். வேற யாரும் அது தோன்ற முடியாது. ஃபர்ஸ்ட் 4 இடம் தான் இருந்திருக்கு. 4 இடத்துல ஊர் 2 பேர் இறந்துருக்காங்க. 2 பேர் இறந்துட்டு மிச்சம் 2 பேருக்கு 2 இடத்துல சண்டை போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த சீட்டிங் மை மூணாவது இது பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். கவுண்ட் பண்ணும்போது 3வது க்ளோஸ். அப்ப மிச்சம் ஒரு இடம் தான். ஒரு இடத்துல யாருக்கு அந்த இது பண்ணணும்னு சொல்லி ஊரு அந்த தலைக்கட்டு இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள சண்டை. எனக்கு தான் இந்த இடம், எனக்கு தான் இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் அவர் சீட்டிங் பண்ணாரு. கடைசியில தெரிஞ்சிரும், இப்படி நீ ஏன் பண்ண, சீட்டிங் ஏன் பண்ண, என் அம்மாவுக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாயிட்டேன். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்க கரெக்டா மற்ற ஊர்லாம் போய் நிலம் வாங்குறதுக்கு போய் கேட்டாங்க. நிலம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோ ரேட் சொல்றாங்க, இப்போ ஊருக்கார்ட்ட கலந்து பேசி பைசா வாங்கி போடணும். அது இல்லாம சும்மா இவ்வளோ ரேட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா படம் இவங்க ஆக்டிங் ஓவர் ஆவரேஜ் தான். எனக்கு படம் எந்த சில காமெடி இருந்த மாதிரி இல்லை. ஒரு காமெடி ஃபேண்டசி அந்த மாதிரி த்ரில்லர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன். ஏன் ரெஃபர்ல சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நானே கஷ்டப்பட்டேன். இந்த படத்தை முடிக்கிற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல படம் இருக்கு, நிறைய படம் இருக்கு. அந்த படத்தை பாருங்க. ஸோ ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அந்த இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க. அந்த படத்தை ஜூலை மந்த் ரிலீஸ் டேட் இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்து அவ்வளவுதாங்க. அங்கிருந்து கட் பண்ணிட்டு கரெக்டா பார்த்தோம்னா பேசிட்டாங்க, நிலத்துக்கு பேசிட்டாங்க. கட் பண்ணி பார்த்தா கடைசியா அந்த குழி தோன்ற பையன் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு அந்த ஒரு இடம் அவங்க அம்மாவுக்கு இதாயிட்டு, இதானோடனே இவன் கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிலம் நிறைய இடம் கட்டுற மாதிரி ஆயிட்டு, அதான் நிறைய இடம் வாங்கின மாதிரி ஆயிட்டு. ஒரு ஷார்ட் பிலிமாவே இதை எடுத்திருக்கலாம். ஆனா தெலுங்கு படம் நம்ம சொல்ல முடியாது, தெலுங்கு படத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இப்போ அதனால படம் உங்க விருப்பம் தான், உங்க சாய்ஸ். நான் என்னோட மூவி ரோஸ்ட்டை போட்டேன். எங்க மூவி ரோஸ்ட்டை என்னோட இது ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
உங்களோட முடிவு தான். ஸோ அதில் வந்து நான் தலையிட மாட்டேன். ஸோ வீடியோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துடும். வீடியோ மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்திரிக்கை பெல் பட்டன் அமைக்கணும். ஸோ யூடியூப்ல 1K வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ 1K ரீச் பண்ணதுனால நம்ம வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்கமிங்ஸ்ல வீடியோ வரும். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.